கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய திருப்பலியின் நற்செய்தியிலே மத்தேயு அதிகாரம் 10 இறைவசனங்கள் 16 23 வரையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இயேசு கிறிஸ்து தான் அனுப்பும் நற்செய்தியாளர்களுக்கு நற்செய்தி போதிப்பதனால் என்னென்ன சித்திரவதைகள் கிடைக்கும் என்பதை சொல்லி எச்சரிக்கையாக இருங்கள் என்றும், பாம்புகளைப் போல் முன்மதி உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடமற்றவர்களாகவும் இருங்கள். ஏனெனில் என் பொருட்டு மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடமும் ஒப்படைப்பார்கள், உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசரிடமும் இழுத்துச் செல்லுவார்கள். இது எனக்காக நீங்கள் சாட்சிகளாக இருக்க உதவும். அந்த நேரத்தில் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் என்ன பேச வேண்டும் என்பது உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையால் அருளப்படும். இதிலிருந்து நாம் 4 கருத்துக்களை அறிந்து கொள்கிறோம். 1. வல்னரபிலிட்டி அண்ட் விஸ்டம், அதாவது பாதிப்பும் அதை எவ்வாறு ஞானத்தினால் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன் நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த நேரத்திலே நீங்கள் பாம்புகளைப் போல் முன்மதி உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடமற்றவர்களாகவும் இருங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். 2. டிவைன் டிஃபென்ஸ், கடவுளின் பராமரிப்பும் பாதுகாப்பும். அந்த நேரத்தில் என்ன பேசுவது, எப்படி பேசுவது, ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் என்ன பதில் சொல்வது என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். காரணம், நீங்கள் நற்செய்தியை போதிக்க சென்றுள்ளீர்கள். பரிசுத்தாவின் வல்லமையினால் நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது உங்களுக்கு அருளப்படும். நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். 3. ரிலேஷனல் பெட்ரேயல், சொந்த உறவுகளே உங்களை கைவிடும், சொந்த உறவுகளே உங்களை காட்டிக் கொடுக்கும், சொந்த உறவுகளே உங்களுக்கு எதிராக எழுந்து நிற்கும். உங்களுக்கு எதிராக எல்லோரும் நிற்பார்கள். உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் உங்களை எதிர்ப்பார்கள், உங்களை புறக்கணிப்பார்கள், நகரத்துக்கு வெளியே தள்ளுவார்கள். அப்பொழுதும் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இறுதியாக பர்சவியரன்ஸ் இன் மினிஸ்ட்ரி, நீங்கள் செய்யும் இந்த பணியிலேயே விடாது தவறாது நிலைத்து நிற்க வேண்டும் என்று